ரஹ்மானிர் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 4 விஷயத்தை கடுமையாக எச்சரிச்சாங்க. அதுவும் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு நம்ம அதை சொல்ல போறோம். இந்த 4 விஷயங்கள் உங்களுடைய வீடுகள்ல இருந்தா, வெறும் 4 விஷயம் தான், இந்த 4 பொருட்களை உங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து அதை எடுத்துருங்க. ஏன்னா அது இருக்கிற வரையும் உங்க வீட்டுல இருந்து எந்த ஒரு நிம்மதியோ இல்ல பரக்கத்தையோ நீங்க பார்க்க முடியாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நான் நல்லாதான் சம்பாதிக்கிறேன், எங்களுக்கு காசுக்கெல்லாம் பிரச்சனையே இல்ல, ஆனா என்னன்னு தெரியல, ஒரு நிம்மதியே இல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா ஒண்ணுமே இல்லாம போயிருதுன்னா வருத்தப்படுறாங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி வந்துகிட்டே இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா மாச கடைசியில பார்க்கும்போது ஒண்ணுமே கையில நிக்க மாட்டேங்குது, ஒரு பரக்கத்து கூட இல்ல, வீட்டுல ஒரு நிம்மதியே இல்ல, எவ்வளவு சம்பாதிச்சாலும் எங்களுடைய நிலைமையே மாற மாட்டேங்குது, எங்களுக்கு மாறி மாறி கஷ்டங்கள் தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா குறைந்த சம்பாதனையில கூட அல்லாஹுடைய பரக்கத்தை கொண்டு வீட்டுல எந்த ஒரு தேவையில்லாத செலவுகள் இல்லாம நிம்மதியா பரக்கத்தா சண்டை சச்சரவு இல்லாம இருக்காங்க. அப்ப உங்க வீடு நிம்மதியா இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும், பரக்கத்தா இருக்கணும், எல்லாமே அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு கொண்டே இருக்கணும்னா இந்த 4 விஷயத்தை நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த 4 விஷயம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு மலக்குமார்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ரஹ்மத்தை கொடுக்க மாட்டாங்க. அப்ப ரஹ்மத்து வராம இருந்துச்சுன்னா அந்த வீடு எப்படி இருக்கும், நமக்கு ஒரு முஹ்மீன் வாழக்கூடிய வீடாக இருக்காது. அதனால முஹ்மீன் வாழக்கூடிய ஒரு வீடாக நம்ம மாத்தலாம். இப்ப பாருங்க அந்த 4 விஷயம் என்னன்னு பாக்கலாம். அதுல முதல் விஷயம் என்ன தெரியுங்களா, நிறைய பேருக்கு அது தெரியறதே இல்ல. இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டுல அட்டாச் பாத்ரூம் இருக்கு. நம்ம ரூம்லயே பாத்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம்லாம் இருக்குது. இப்ப முதல் மாதிரி எல்லாம் கிடையாது. வாடகைக்கு வீடு போனா கூட அட்டாச் பாத்ரூமோட தான் போறாங்க. ஆனா நாம ஒரு இடத்துல தங்குறோம்னா ஒரு ரூமோ இல்ல ஹாலோ, ஏன்னா நிறைய பேர் ரூம்லயும் தூங்குவாங்க, ஹால்லயும் தூங்குவாங்க. எல்லா வீட்லயுமே ரூம் தனித்தனியா இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. அதுல அட்டாச் பாத்ரூம் இருந்தா அந்த பாத்ரூம் கதவு ஓபனா வைக்க கூடாது. அப்படி நீங்க ஓபனா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரஹ்மத்துகளை மலக்குமார்கள் தரமாட்டாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்பவே எச்சரிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான பிளேஸ் இருக்கு பாருங்க, பாத்ரூம் மாதிரியான பிளேஸ், அங்க ஷைத்தானுடைய ஆதிக்கங்கள் அதிகமா இருக்கும். அதனாலதான் பாத்ரூம்குள்ள போகும்போது நம்ம துவா ஓதிட்டு போறோம், பாத்ரூம் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் துவா ஓதுறோம். 10வது பாத்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் போயிட்டு இருக்க நேரத்துல கூட நபி அவர்களுடைய சுன்னத்துகள்லாம் எப்படி இருக்குன்னா 2 முட்டிகளையுமே மறைச்சிருப்பாங்களாமா, அதே மாதிரி தலையை மறைச்சிருப்பாங்களாமா. தலை முடியை மறைத்து 2 முட்டிகள், கால் முட்டிகள் இருக்கு பாருங்க, அதை மறைத்தவாறு தான் அவங்க பாத்தீங்கன்னா பாத்ரூம் போகும்போது கூட சுன்னத்துகளை அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்படிதான் நாமளும் ஃபாலோ பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம அதை பத்தி டீப்பா பேச விரும்பல. ஆனா என்ன சொல்ல விரும்புனா, அந்த மாதிரி பாத்ரூம் கதவை திறந்து வைக்க கூடாது. அட்டாச் பாத்ரூமா இருந்தா ரொம்ப முக்கியம். அட்டாச் பாத்ரூம்க்கு தான் நம்ம இதை சொல்றோம். ஹால்லயோ இல்ல உங்களுடைய கிச்சன்லயோ உங்களுடைய பெட்ரூம்லயோ பாத்ரூம் இருக்குதுன்னா, நிறைய வீடுகள்ல அப்படிதான் இருக்குது இன்னைக்கு. அதை நீங்க கதவை திறந்து வைக்காதீங்க. அதை எப்போதுமே நீங்க என்ன பண்ணும், கதவை சாத்தி தான் வைக்கணும். அங்க ஷைத்தான் இருப்பான். அப்படி நம்ம திறந்து வைக்கும் போது நம்ம வீட்டுக்கு நிறைய முசீபத்துகள் வரும், நிறைய நோய்கள் வரும். அதனால நமக்கு ரஹமத்துகளும் மலக்குமார்கள் கொண்டு கொடுக்க மாட்டாங்க. மலக்குமார்கள் அது திறந்திருந்தா வீட்டுக்குள்ள வர்றதுக்கே என்ன பண்ண மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. 2வது பாத்தீங்கன்னா மணி ஓசை. அதாவது இப்போது பாத்தீங்கன்னா அலங்காரத்துக்காக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஹேங்கிங்ஸ் வாங்கி மாட்டிக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, வெறும் 150 ரூபா தான் விக்குது கடையில. நாங்களே தெரியாத என்ன பண்ணிருந்தோம், வாங்கி மாட்டிருந்தோம். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இதை பத்தி தெரிஞ்சதுக்கு பிறகு அதை கழட்டி வச்சிட்டோம். ஒண்ணுமே இருக்காது, சும்மா ஒரு 4 குச்சி மாதிரி தொங்குற மாதிரி இருக்கும். அதுல கடைசியில கீழே பாத்தீங்கன்னா ஏதோ சவுண்ட் வர மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க. நம்ம வெளியே மாட்டிட்டோம்னா காத்துக்கு ஆடும் போதெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குன்னா, பால்கனில மாட்டினோம்னா சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். அந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா அப்படியே மணி அடிக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன சவுண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அழகா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு வெறும் டெக்கரேஷனுக்காக. அந்த மாதிரியான பொருட்களை நம்ம வீட்டுல வைக்க கூடாதாமா. எங்களுக்கே தெரியாம தான் மாட்டணும். அதுக்கப்புறம் தான் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை கழட்டி வச்சிட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் நான் நிறைய வீட்டுல பாத்திருக்கேன். பார்த்தனாலதான் நானே வாங்கினேன். ஆன்லைன்ல தான் வாங்கினேன், வெறும் 150 ரூபா தான். ஆனா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மணி அடிக்கக்கூடிய பொருட்கள், மணி சத்தம் வருது பாருங்க, அந்த மணி சத்தம் வரக்கூடிய பொருட்கள்லாம் நம்ம வைக்கக்கூடாது. மணி சத்தம் கிடையாது, இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் எல்லாம் மாட்டி வச்சு அதுல சத்தம் வந்துச்சுனாவே அதுவே பாத்தீங்கன்னா சத்தம் வரக்கூடிய வீட்டுக்கு மலக்குமார்கள் வரமாட்டாங்களாமா. இதுவும் பாத்தீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுல இருந்திருக்குது. ஒரு சத்தம் வரக்கூடிய ஏதோ ஒரு கருவி இருந்திருக்கு. அந்த சத்தம் வரக்கூடிய அந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் நபி அவர்கள் அதை கலட்டி போடுங்க, அது ஷைத்தானும் விரும்பக்கூடிய விஷயம். இந்த இடத்துல மலக்குகள் வரமாட்டாங்க, ரஹ்மத் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நபி அவர்கள் எச்சரித்ததுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கலட்டிட்டாங்க அப்படிங்கக்கூடியதை நம்ம அறிவிப்புல பார்க்க முடியுது. அப்ப நீங்க சத்தம் வரக்கூடிய இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கும் பாருங்க, சும்மாவே ஹேங்கிங்ஸ் மாத்தி வச்சிருப்பாங்கல்ல, அதையெல்லாம் நீங்க என்ன பண்ணிடலாம், அவாய்ட்
பண்ணிடலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சங்கிலி எல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா சங்கிலியே வந்திருக்கும், அதெல்லாம் வந்து மாட்டினாங்கன்னா சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸ்கிரீனே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் போட்டிருப்பாங்க. நம்ம படத்துல எல்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரிதான் இருக்கும். சும்மா அதெல்லாம் ஒரு 200 ரூபா தான். இன்னைக்கு யார் வேணா அதை வாங்கலாங்கிறனாலதான் எல்லாருமே தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அதெல்லாம் குறிச்சு சொல்றோம், அந்த சத்தம் வரக்கூடியதை அவாய்ட் பண்ணிருங்க. அப்ப 2 விஷயம் முடிஞ்சிருச்சு. முதல்ல என்னது, அட்டாச் பாத்ரூம் ஓபனா இருக்கக்கூடாது. 2வது மணி சத்தம். 3வது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எச்சரிச்சிருக்காங்க, மியூசிக் வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. நான் சொல்றது மணி வேற, இது வேற. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க என்ன கேக்குறாங்க, பியானோ கேக்குறாங்க, கிட்டார் கேக்குறாங்க. இதெல்லாம் வந்து எல்லாரும் வீட்லயுமே வாங்கி தராங்க. உண்மைதானே? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு எட்டாத ஆசையெல்லாம் கிடையாது. இன்னைக்குலாம் எல்லாருமே 1000 ரூபாய் 2000 ரூபாய் அசால்ட்டா செலவு செய்யறாங்க. அந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அதை பிளே பண்ணக்கூடாது. மணி வேற, மணிங்கிறது தொங்க விடுறோம், அது காத்து நடிக்கிறது வேற. இது வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு பிளே பண்றது அதெல்லாம் பண்றாங்கன்னா, அந்த மாதிரி இசை கருவிகள் எதையும் நீங்க வீட்டுல வச்சுக்கூடாது. நிறைய பேர் வந்து நிறைய இசை கருவிகளை இப்போது வாங்குறாங்க. ரொம்ப சின்னதாவே விக்குது. குழந்தைகளுக்கு வாங்கி தரதுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்குதுன்னா இசை கருவிகள் இருக்கு. சின்ன சைஸ்லயே இருக்குது. அந்த மாதிரியான இசை கருவிகளை வந்து நீங்க வந்து என்ன பண்ணாதீங்க, வீடுகள்ல வைக்காதீங்க. ஒரு தடவை வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் வருது. சத்தம் வந்து காதுல வந்து கை வச்சு அடைச்சுக்கிறாங்க. அடைச்சிட்டு என்ன பண்றாங்க, நவுந்து போயிடுறாங்க, அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் கூட இருந்த சஹாபிட்ட கேட்டிருக்காங்க, உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சான்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அப்ப வந்து கேட்கல, எனக்கு கேட்கலன்னு சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நபி அவர்கள் இந்த மாதிரியான சத்தத்தை கேட்டபோது நான் அவங்க கூட இருந்த போது இப்படிதான் பண்ணாங்க. காதுக்குள்ள விரல வச்சுட்டு என்ன பண்ணாங்க, அவங்க அதை அடைச்சிட்டு ஓடிட்டாங்க. அதனால நம்ம இந்த மாதிரியான சத்தம் அப்படிங்கிறது ஷைத்தானுடையது. அதனால வந்து இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த விஷயங்கள், அந்த சத்தங்கள் எல்லாம் நம்ம தவிர்க்கணும். அது வந்து ஷைத்தான் விரும்பக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க அதை வீட்டுல வைக்கிறீங்கன்னா உங்க வீட்டுக்கு மலக்குமார்கள் வரமாட்டாங்க. அதனால சத்தத்தை எழுப்பக்கூடிய பொருட்களை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா குழந்தைகளுக்கு அதவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஸ்கூல் போகக்கூடிய பசங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்லயே சொல்லுவாங்க, கிட்டார் பிராக்டிஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்க, பியானோ பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல வந்து ஏதாவது ஒண்ணு பிராக்டிக்கல் எக்ஸசைஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சா வாங்கி கொடுப்போம்ல. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதை வீடுகள்ல வைக்கிறது நமக்கு பரக்கத்து இருக்காது அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கடைசியா 4வது விஷயம் ரொம்ப முக்கியம். இதை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே செய்யறாங்க. அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை கொடுக்குறாங்க, இது இருந்தா நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் அதை நீக்கினதுக்கு பிறகுதான் அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா உருவம். அதாவது அவங்க ஒரு ஸ்கிரீன் போட்டிருக்காங்க, அந்த ஸ்கிரீன்ல உருவம் இருந்திருக்கு. அந்த இடத்துலதான் அவங்க தொழுவாங்க. நபி அவர்கள் பார்த்துட்டு உள்ள நுழையவே மாட்டேன்ட்டாங்களாமா. இதை கழட்டினாதான் நான் வருவேன் இருக்காங்க. அந்த ஸ்கிரீன் அவங்க கழட்டினதுக்கு பிறகுதான் நபி அவர்கள் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. நாமளும் வீடுகள்ல உருவம் வைக்கக்கூடாது. என்ன உருவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் பொம்மை மாதிரி இருக்கு பாருங்க, டெடி பியர் மாதிரி இருக்கிறது அதுவும் உருவம் தான். பட்டர்ஃபிளை போட்டுக்கிறது அதுவும் உருவம் தான். நாய் கரடி எதை வச்சாலும் சரி அதெல்லாம் உருவம் தான். உருவம் இருக்கிற எந்த பொருளையும் வீட்டுல தொங்க விடுறது வச்சிருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா தொங்க விடாதீங்க. இப்ப நம்ம வாங்குற பொருள்லாம் ஒரு கவர் வாங்கினா கூட அதுல ஏதாவது ஒண்ணு இருக்குது, அது நம்ம உடனே மறுக்கிறதுக்கு கிடையாது. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. இருந்தாலும் அதையெல்லாம் நீங்க மாட்டி வைக்கிறது, ஷோகேஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தவிர்த்து விடுங்க. அதுலயும் இது எல்லாத்துக்கு மேல ஒரு படி மேல போய் என்ன பண்றாங்க, நாயே வளர்த்துறாங்க. நாய் வளர்த்துறதுங்கிறது பாத்தீங்கன்னா இஸ்லாத்துல வந்து நமக்கு பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காக மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு. வீட்டுல செல்ல பிராணியாக நாயெல்லாம் வளர்த்தக்கூடாது. பூனை வளர்த்துங்க, மலக்குமார்கள் வருவாங்க. நாய் வளர்த்தினா மலக்குமார்கள் வரமாட்டாங்க. அதனால உருவப்படங்களையும் தவிர்த்துக் கொள்ளுங்க, நாயும் தவிர்த்துக் கொள்ளுங்க.